கந்தன் அவதாரம் செய்தாச்சு. சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்து அவன் செய்த திருவிளையாடல்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு வாலிப பருவம் எய்தி சூரனோடு போருக்கு புறப்படுற நேரம். ஈசன் என் சக்தியாக பிறந்திருக்கும் நீ சென்று அவனை போரிலே வென்று வர வேண்டும் மகனே. அச்சமயம் திருமணமில்லாத பசங்க, திருமணமில்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஆஞ்சநேயர் வாள் அப்படி தூக்கி மேலே நிற்கணும். அந்த மாதிரி ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வாளில் அனுதினமும் ஈசனுக்கு 11 ஏகாதச ருத்ரமூர்த்திங்கிற தன்மை உண்டு. இந்த தன்மையில் அந்த ஈசன் போருக்கு புறப்பட்டு செல்லும் தனது அருமை குமாரன் சண்முகனை கண்டு மகிழ்ந்து அவருக்கு 11 ஆயுதங்கள் தந்தார். தன்னிலிருந்து தான் உருவாக்கிய 11 ஆயுதங்களை உன் கையிலே தந்திருக்கார். அந்த 11 ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த வேலுக்கு நிகராகாது. அத்தனை ஆயுதங்களோடு சென்றாலும் இறுதியில் அந்த சூரனை ஒரு மகா மரமாக நின்று அவனை இரண்டாக பிளந்த அற்புத செயல் செய்தது சின்னஞ்சிறு வேல். அது வெள்ளி வேல், அது தங்க வேல், ஏதோ ஒரு வேல் வச்சு அந்த வேலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தா அவங்க வீட்டிலே அற்புத மாற்றங்கள், உயர்வுகள், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியதான பல பிரச்சனைகள் கண்முன்னே காணாமல் போவதை அவர்கள் உணரலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக வேலனின் தனிப்பெரும் கருணையால் அவர்கள் பெருநிதிக்கு இறைவனாக வாழலாம் என்பது அந்த வேலின் மீது சத்தியம். வேலை பிடித்தவனின் காலை பிடி என சொல்லி அந்த வேலுக்கு கணம் கொடுக்குறாரு. கந்தபுராணத்தில் ஒரு செய்தி, இந்த இடத்துல வேலுக்கு அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் எவ்வளோ அற்புதமான ஒரு கணம் தந்திருக்காரு, அந்த செய்தியை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்குற போது அதை பார்க்குற போது மெய் செலுத்து போகுது. கந்தன் அவதாரம் செய்தாச்சு. சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்து அவன் செய்த திருவிளையாடல்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு வாலிப பருவம் எய்தி சூரனோடு போருக்கு புறப்படுற நேரம். ஏறக்குறைய போருக்கு தயாராயாச்சு. நீ உன் அவதார நோக்கம் என்ன என்பதை ஈசன் எடுத்து சொல்லி நீ சூரனை வதம் செய்ய வேண்டும். ஆதலால் எமது சக்திகளால் உனக்கு அழிவில்லை எனச் சொல்லி அவனுக்கு யாம் வரம் தந்திருக்கிறோம். என் சக்தியாக பிறந்திருக்கும் நீ சென்று அவனை போரிலே வென்று வர வேண்டும் மகனே அப்படின்னு சொல்கிறாரு. அச்சமயம் 6 திருமுகமும் 12 திருக்கரங்களும் கொண்டு முருகப்பெருமான் நிற்கிறாரு. ஈசன் ஏகாதச ருத்ரமூர்த்தின்னு அவங்களுக்கு ஒரு திருநாமம் உண்டு. 11 அவதாரம் 11 மூர்த்தங்களாக இருப்பான் ஈசன். அதுக்கு ஒரு சான்று என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ராவணனுடைய கதையை சொல்லணும். இந்த இடத்துல தசகண்ட ராவணன் 10 தலை தவம் இருக்கிறான். ஈசனை நோக்கி தவம் இருக்கிறான். தவம் 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 போயிட்டுருக்கு. ஈசன் வந்தபாடில்லை. ஒவ்வொரு தலையாக வெட்டி எரிய நெருப்பில் போட்டான். 10 தலையும் எடுத்து நெருப்பில் போடும் பொழுது ஈசன் தோன்றி, உனக்கு என்ன வர வேணும், இப்படி வர வேணும், இந்த மாதிரிலாம் வேணும். அற்ப மானிடன் ஒருவனால் நான் மரணம் ஏதணும். தேவராலும் மூவராலும் என்னை அழிக்க முடியாது. அஷதுக்கு பாலகர்கள் என்னை நெருங்கவே கூடாது. பஞ்சபூதங்கள் என்னை கண்டால் பயப்பட வேண்டும் என்னென்னு சொல்லி வருவாங்க. அப்போ ஐயா சொல்லிட்டாரு, சந்தோஷம்ப்பா, ஒரு சாதாரண மானிட பிறவி மூலமாக உனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணன் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து என்ன பண்ணுறாரு, ராவணனை வதம் பண்ணுறாரு. அந்த சமயம் திருக்கைலாயத்திலே சக்தி தேவி ஈசன் இடத்துல கேட்குறான், ஏன் சாமி வரம் தந்தது நீங்கள் தான், 10 தலையை அவன் அறுத்து எரிகிற நெருப்பில் போட்டு அந்த தவத்தால் நின்று வைராக்கியமாக இருந்து உங்ககிட்ட வர வாங்கினான். ராவணன் அழிஞ்சிருவானா? இந்த சமயம் இந்த ராம அவதாரத்திலே ராமனுக்கு உதவி செய்யணும், அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நான் தொண்டு செய்யணும், சேவை செய்யணும் சொல்லி நீங்களும் பெறப்படுறீங்களே. அப்போ ராவனின் நோக்கம் ராவணனை அழிப்பதென்றால் ராமனுக்கு உதவியாய் செல்லும் உங்களுக்கும் அதான நோக்கம். ராவணனை அழிக்கணும்னு சொல்லி தானே நோக்கம். அப்புறம் ஏன் வரம் கொடுத்தீங்க? 10 தலையை அறுத்தெறிஞ்சான் நெருப்பில், எவனாவது செய்வானா? வரம் கொடுத்தீங்களே என சொல்லும்போது அப்படி சிரிக்கிறாரு பரமன். தேவி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? ஏகாதச ருத்ரமூர்த்தி நான், 11 ருத்ரமூர்த்தங்கள் கொண்டவன் நான்.
10 தலையை அறுத்து நெருப்பில் இட்டு 10 ருத்ரர்களை அவன் என்ன செய்தான், மகிழ்வித்தான். 11வது ருத்ரன் இன்னுமே கோபத்தில் இருக்கிறான். எனக்கு ஒன்றுமே தரலை, எனக்கு ஒன்றுமே கண்டுக்கலை என்னன்னு சொல்லி அந்த 11வது ருத்ர அம்சமே ஆஞ்சநேயனாக அவதாரம் எடுத்து ஸ்ரீராமனுக்கு சேவை செய்யும் பொருட்டு அவனை பின்தொடர்ந்து சென்று ராவணனையும் அழிப்பதற்கு உதவுவான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதுவும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முருகரை பற்றி பேசுகிறப்போ மாமா வந்துட்டார். 10 தலை தத்தை கொடு மற்றை பொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை பொயில் மெச்சத் தகுபொருள் பச்சத்தோடும் ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே. ரணிகளுடைய முதல் பாடல் முத்தை தரு பத்தி திருநங்கை. அப்போ சொல்கிறாரு, 10ற்கு ரதத்தை கடவிய பச்சை பொருள். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுக்கு பக்தனாமா, மாமா மச்சா நண்பா எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாலும் பக்தன். அந்த பக்தனுக்கு ரதத்தை கடவிய பச்சை பொருள் மெச்சத்தகுந்த மருமகன் யார், முருகப்பெருமான். அதான் அருணகிரி பாடுவார். அந்த அமைப்பில் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொஞ்சம் ராமனை பற்றி கொஞ்சம் கிருஷ்ணனை பற்றிலாம் பேசக்கூடிய சூழலை இயற்கையாகவே உருவாக்கி தருகிறது. அந்த தன்மையிலே ருத்ரமூர்த்தி, அந்த ஏகாதச ருத்ரமூர்த்திகளே 10 ருத்ரர்கள் அவன் தந்த அந்த பலிக்கு, அவன் தன் சிரசையே வெட்டி அந்த நெருப்பிலே இட்டு தந்த பலிக்கு மகிழ்ந்து அவனுக்கு வரம் தந்தாலும் அந்த 11வது ருத்ரமூர்த்தி அவன் மீது ஒரு கோபத்தில் ஒரு சினத்தில் இருந்த காரணத்தால் ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் எடுத்து இப்பொழுது அந்த தசகண்ட ராவணனை அழிக்கும் அமைப்பிலே பக்க பலமாக அவனோடு நானும் இருந்து அவன் அழிவதற்குண்டான அனைத்து விதத்திலும் என்னென்ன சகாயங்கள் செய்ய முடியுமோ செய்வதற்காக ஒரு அவதாரம் எடுக்க இருக்கிறேன் என சொல்லி ஈசன் சொல்லும் பொழுது, அப்படியானால் நானும் ஒன்று செய்கிறேன், உங்கள் வாளாக வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சக்தி வந்தாலமா. அருமை. ஆஞ்சநேயனுடைய வாள் தான் சக்தி தேவி. நல்லா பாருங்க, சில இடங்கள்லாம் திருமணம் இல்லாத பசங்க, திருமணம் இல்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் படம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஆஞ்சநேயர் வந்து வாள் வந்து அப்படி தூக்கி மேலே நிற்கணும், அந்த மாதிரி ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வாளில் அனுதினமும் ஒரு சந்தனம் ஒரு குங்குமம், ஒரு சந்தனம் ஒரு குங்குமம், 48 நாள் அந்த வாளில் நீங்கள் பொட்டு வச்சு ஆஞ்சநேயரை வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய காரியம் கைகூடும்னு சொல்லுவாங்க. அப்படி பூஜை செய்து காரியம் கைகூடியவர்கள் உண்டு, நான் கண்டிருக்கிறேன். அந்த மாதிரி பரிகாரம் தானே 90, 2000 சொல்லுவாங்க. இப்போதான் நிறைய பரிகாரம், இப்போதான் வந்து, அப்போல்லாம் ரொம்ப ரேர் தானே பரிகாரம்ங்கிறது, ரொம்ப அரிது. எழுதி ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்டு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையில் அந்த ஆஞ்சநேயருடைய வாளுக்கு வந்து அனுதினமும் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அந்த வழிபாடு சக்தி வழிபாடு. ஏன்னா ஆஞ்சநேயன் சாட்சாத் சிவம், ஆஞ்சநேயருடைய வாள் அன்னை பராசக்தி. அந்த தன்மையில் அவங்க பிறந்து வந்து அவதாரம் எடுத்து வந்து அஞ்சனாதேவிக்கு ஒரு சிந்தனை, ஈசனே என் வயிற்றில் வந்து பிள்ளையாய் பிறக்க வேண்டும். அந்த வரத்தையும் கொடுத்து தன்னுடைய அவதாரத்தையும் எடுத்து வேலையையும் பூர்த்தி பண்ணாங்க. அவங்கெல்லாம் கொஸ்டின் வருங்க. சரி 48 நாள் வச்சுட்டோங்கய்யா, இவ்வளோ எபிசோடு கேட்டவங்க 48 நாள் வச்சுருவாங்க. அந்த படத்தை என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. 40 நாள் வச்சுட்டோம், போட்டு வச்சுட்டோம். ஆமாம், இப்போ அந்த படம் வீட்டில் வச்சுருக்கோம். இது எங்கேயும் கொண்டு போய் வச்சுருக்கோம், வீட்டிலே இருக்கணும். அந்த படம் வீட்டிலே இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கணும். அதில் குறையொன்றும் வராது. அந்த படம் வீட்டில் தான் இருக்கணும். ஆமாம், சில பேர் அதை கொண்டு போய் எங்கேயாவது குளத்தில் விட்டுரு, கோயிலில் விட்டுரு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கூடவே கூடாது. அந்த படம் வீட்டில் தான் இருக்கணும். அந்த தன்மையிலே ஈசனுக்கு 11 ஏகாதச ருத்ரமூர்த்திங்கிற தன்மை உண்டு. அந்த தன்மையில் அந்த ஈசன் போருக்கு புறப்பட்டு செல்லும் தனது அருமை குமாரன் சண்முகனை கண்டு மகிழ்ந்து அவருக்கு 11 ஆயுதங்கள் தந்தாராம். சரிங்களா? வாள், அம்பு, கேடயம், குலிசம், தோமரம், கொடி, தாமரை, தண்டு, வில், மழு, மணி, 11 ஆயுதங்கள் கொடுக்குறார். தன் அவதாரத்திலிருந்து உருவாக்கி, ஏகாதச ருத்ரமூர்த்தி அல்லவா, 11 ருத்ரனும் 11 ஆயுதம் தராங்க. 12 திருக்கரங்கள் கொண்ட இறைவன்
அந்த கந்தப்பெருமானுடைய 11 கரங்களிலே 11 ஆயுதங்கள். இப்போது ஒரு கரம் மீதமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? உடனே அம்மா பார்க்குறா சக்தி தேவி தன்னிலிருந்து தானாக உருவெடுத்து வந்த அந்த சக்தி வேல் எடுத்து கையில் கொடுக்குறான். அப்போ அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறா, அதை இறைவன் ஆமோதிக்கிறார். அது சொல்கிறேன், அப்போ வேலோட கணம் தெரியும் உங்களுக்கு. அப்போ அம்மா என்ன சொல்கிறா, என் அருமை குமாரா சண்முகா, உன் தந்தை நீ போருக்கு புறப்பட போகிறா அப்படிங்கிற ஒரு தன்மையில் தன்னிலிருந்து தான் உருவாக்கிய 11 ஆயுதங்களை உன் கையிலே தந்திருக்கார். அந்த 11 ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த வேலுக்கு நிகராகாது. இந்த வேல் கொண்டுதான் இறுதியில் நீ சூரனை சம்ஹாரம் செய்வாய். வெற்றிவேல் முருகன் என்று திருநாமத்தோடு நீ திரும்பி வருவாய். பரிபூரணமான என் தனிப்பெரும் கருணை உனக்கு உண்டு என சொல்லி அந்த வேலை கொடுக்கிறார். அப்போ அப்பா என்ன சொல்கிறாரம்மா, பரமேஸ்வரன் உன் தாய் சக்தி சொன்னது முற்றிலும் உண்மை. உன் 12 திருக்கரங்களிலே 11 திருக்கரங்களுக்கு ஆயுதம் தந்தவன் நான் என்றாலும் இதோ இப்பொழுது உன் அன்னை தருகிறாளே இந்த சக்திவேல், இதன் பெருமை இதன் கணம் என்ன என்பதை பார் அறியும். அது எப்போங்கிறது இந்த உலகம் அறியும். அதன் கணம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அது எனக்கு தெரிஞ்சு போதாது, உலகத்துக்கு தெரியணும். அதனால் அவளை வணங்கி இந்த வேலை நீ பெற்றுக்கொள் என சொல்லும் பொழுது அன்னை பராசக்தியை சுற்றி வந்து வலம் வந்து மண்டியிட்டு வணங்கி அந்த வேலை வாங்கினாராம் முருகன். வேலுக்கு அப்படி ஒரு கணம். அந்த வேல் கொண்டு தான் அவர் என்ன செஞ்சார், இறுதியில் சூரனை 2ஆக பிளந்தார். அத்தனை ஆயுதங்களோடு சென்றாலும் இறுதியில் அந்த சூரனை ஒரு மகா மரமாக நின்று அவனை 2ஆக பிளந்த அற்புத செயல் செய்தது வேல். நக்கீரர் சொல்கிறார்ல, வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் இத்தனைவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை நம்மளை காப்பாற்றணும், வேல் வந்து காப்பாற்றிட்டு போகுதுன்னு சொன்னார்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு குகையில் அடைச்சி வச்சிருச்சு பூதம்னு சொல்லி. அப்போ அவர் முருகனை கூப்பிடல, முருகன் வேண்டாம் வேல் போதும், வேல் வந்தாலே வினை தன்னால் ஓடிடும் அப்படின்னு சொல்லி மடமடன்னு சொல்கிறாரு. சொல்லி முடித்த அந்த சனம் வேல் வந்து அந்த பாறையை உடைத்து தூளாக்கி நீ சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றிவேல் முருகன் என்ற திருநாமத்தோடு நீ திரும்பி வருவாய், பரிபூர்ண ஆசிகள் என சொல்லி போருக்கு அந்த கந்தவேலை தாயும் தந்தையும் ஆசி தந்து அனுப்பினார்கள் என்றால் அந்த வேலோட கணத்தை நீ எங்கே சொல்கிறது? அதனால தான் அந்த வேலின் கணம் உணர்ந்த நம் ஞானியர்கள் முன்னோர்கள், குறிப்பாக இந்த கலியுகத்திலே வாழ்ந்த அற்புத ஞானி என்னுடைய மானசீக குரு திருமுருக கிருபானந்த வாரியார் பலமுறை சொல்லியிருக்காரு. அதையும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி. அடிக்கடி சொல்வார் அவர். வேலும் மயிலும் அதை நினைங்க போதும். வேல் பூஜை பண்ணுங்க, வேல் பூஜை பண்ணுங்க, வேலை வணங்குங்க, வேலுக்கு பூஜை பண்ணுங்க. அது வேலவனுக்கு பண்ண பூஜை. அவன் கனிந்து வந்து அன்போடு நம்ம பக்கம் நிற்பான் அப்படின்னு அவர் சொல்வார். அந்த ஒரு அமைப்பில் கந்தர் அலங்காரத்தில் ஒரே ஒரு 100 பலன்தான் இருக்கிறது என சொல்லி நான் நினைத்திருக்க 7 பாடல் தந்திருக்கிறான் அருணகிரி. உனக்கு தெரியாது, உனக்கு தெரிய வைக்க வேண்டியது என் கடமை என சொல்லி கருணையே வடிவான அந்த கந்தவேலன் அந்த கந்தர் அலங்கார புத்தகத்தை என்னை மறக்க வைத்து என் நண்பர் ஒருவிடத்தில் அதை PDF வடிவிலே கேட்கும் பொழுது அவர் தந்த அந்த அலங்கார பாடலை எடுத்து பார்க்குறேன். 7 பாடல். இப்போ நூல் பயனாக ஒரு கவிஞன் 7 பாடல் கொடுக்க முடியுமா? அப்போ அலங்காரத்தின் பெருமையை அவ்வளவு சொல்லியிருக்காரு. இறுதியாக என்ன சொல்லிட்டாரு, சூளம் ஏந்தி பாசம் சுழற்றி ஒருத்தன் வருவான், அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என் ஐயனுடைய வேலும் திருக்கையும் எனக்கு எப்பொழுதும் மெய்த்துணையாய் நிற்கும் பொழுது நான் எதுக்கு பயப்படணும்? தேவையே எனக்கு இல்லைப்பா, உங்களுக்கும் அதுதான், அதனால் வேலைப்படிங்க அப்படின்னு சொல்லி வேலுக்கு அவர் கணம் கொடுக்குறாரு. அந்த வேல் பூஜையை மக்கள் அத்தனை பேரும் செய்யணுங்கிறது என்னுடைய அவா. அது சின்னஞ்சிறு வேல், அது வெள்ளி வேல், அது தங்க வேல், ஏதோ ஒரு வேல் வச்சு அந்த வேலுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தால் அவங்கள் வீட்டிலே அற்புத மாற்றங்கள், உயர்வுகள், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியதான பல பிரச்சனைகள் வந்து கண்முன்னே காணாமல் போவதை அவர்கள் உணரலாம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக வேலனின் தனிப்பெரும் கருணையால் அவர்கள் பெருநிதிக்கு இறைவனாக வாழலாம் என்பது அந்த வேலின் மீது சத்தியம். நிச்சயமாங்க, நிச்சயமாக. அதனால தான் அந்த வேலுக்கு நான் ஒவ்வொரு முறையும் அந்த கணம் கொடுத்து நான் பேசுகிறது. இப்போ மக்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணால், வேல் பூஜை எப்படி பண்ணுறது?